Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த இன்கோ 3-in-1 ஸ்டாப்லர் ஹேண்ட் கன்னை பத்தி பார்க்க போறோங்க. இந்த ப்ராடக்ட்டினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா, இதை வாங்கலாமா அப்படின்னு நாம பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3-in-1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3-in-1னாக்கா ஸ்டாண்டர்ட் நார்மல் பின்னை நாம இதில் யூஸ் பண்ணலாம், யூ ஷேப் பின்னை யூஸ் பண்ணலாம், அப்புறம் பிராண்ட் நெயில் பின்னை இதில் நாம யூஸ் பண்ணலாம். அதனால இதை 3-in-1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதை த்ரெட் டைப்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை மெட்டீரியல் ஹார்டா இருந்தா டைட் பண்ணி நாம யூஸ் பண்ணணும், மெட்டீரியல் ஷார்ப்டா இருந்ததுன்னா லூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சிஸ்டங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது மெட்டலுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்ல வந்து நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கை வலிக்காம இருக்கிறதுக்காக மேலே வந்து ஹேண்டில் டாப்ல ரப்பர் கிரிப்பும் பாட்டத்திலையும் ரப்பர் கிரிப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இதை யூஸ் பண்றப்ப இதுல ஸ்டாபிள்ஸ் ஏதாவது ஜாம் ஆயிடுதுன்னா அதை ரிலீஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக கீழே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணி பேக்வார்ட்ல தன்னோம்னா ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அந்த பின்னை எடுத்துட்டு நம்ம புதுசா போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஸ்டாப்லர் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக பேக் சைட்ல லாக் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி கீழ்ப்பக்கம் இழுத்தோம்னா ரிலீஸ் ஆயிடுங்க. மறுபடியும் பின்னை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி மேல் பக்கம் தள்ளனோம்னா லாக் ஆயிடுங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது யூ டைப் பின்னுங்க, இது ஸ்டாண்டர்ட் நார்மல் பின்னுங்க, இது பார்த்தீங்கன்னா பிராட் நெயில். இந்த மூணையுமே இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். அதனால தான் இதை 3-in-1 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4ல இருந்து 14 mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம். யூ ஷேப்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ல இருந்து 12 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பிராட் நெயில்னு பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 14 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மூணுமே திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.2 mm இருக்கணுங்க. அடுத்தது நாம இதுல இந்த ஸ்டாபிள்ஸை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்க, நார்மல் டைப் வந்து இந்த கேப் ரெண்டு சைடும் இருக்கிற கேப்ல இன்சர்ட் ஆகிற மாதிரி போடணுங்க. பாருங்க, போட்டாச்சுங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த லாக் எடுத்து நம்ம இதுல இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணணுங்க. லாக் பண்ணியாச்சு. இப்ப மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணணுங்க. இப்ப இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா வச்சு மேக்சிமம் 2 கையால யூஸ் பண்ணோம்னா நல்லா ஒர்க் ஆகுங்க. பாருங்க, ஸ்டாபிள் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிது பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பின் ஸ்டாப்ல எடுத்துட்டு நாம யூ டைப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது யூ டைப். இதை வந்து சென்டர்ல போடணுங்க, சென்டர் கேப்ல போடணும். எப்பயுமே நம்ம ஃபிளாட்டா வச்சு 2 கையால யூஸ் பண்ணோம்னாக்கா ஸ்மூத்தா இருக்கும். பாருங்க, யூ டைப் பக்காவா ஒர்க் ஆகுது பாருங்க. அடுத்தது பிராட் நெயில நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பிராட் நெயிலுங்க. இதை வந்து சைடு கேப்ல லெஃப்ட்லயோ இல்லை ரைட்லயோ போடணுங்க. நம்ம இங்க பாருங்க, இந்த சைடு கேப்ல போடணும். பாருங்க, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகியிருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் பாருங்க. நல்லா ஃப்ளாட்டா வச்சதுனால நல்லா மட்டமா அழகா போயிருக்கு. ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்குதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த ப்ராடக்டை நான் வாங்கி 1 மந்த்தா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இங்க ரிவ்யூவே போடுறேன். ஓகேங்களா? 1 மந்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜாம் ஆகிற பிரச்சனை கூட வரல, ஒரு ஸ்டாப்லர் கூட வீணாகல. எல்லா ஸ்டாபிள்ஸுமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு.
ஓகேங்களா? பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ரூ. 547 நான் வாங்கியிருந்தேங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த லிங்க் வழியா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தா இருக்குதுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.